அன்பே சிவமாக அறிவே கடவுளாக எங்கும் சிவப்பிரகாசமாய் விளங்கும் உமா பரமேஸ்வரன் ஒரு நாள் தம்பதி சமேதராய் கைலையில் வீட்டிருக்க 33 தேவர்களும் 44 சிவாலயம் உமா பரமேஸ்வரன் பாதங்கள் வீழ்ந்து சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்து சூரபதுமன் சிங்கமுகன் தாரகனாகிய அசுரர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை எடுத்துக் கூறி பூமிக்கு ஒரு ஆறுதலையாய் பிறந்து சரவண பொய்களிலே விளையாடி புனிதருக்கு மந்திர உபதேச முறை செய்து போதனை சிறையில் வைத்து தென்மிக்க வருகின்ற பிரமாதிகளை ஆட்கொண்ட சூரபதுமனாய் வரம் செய்து தேவர்களை சிறைமிட்டு இத்தெடிகாசனத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் அணையும் பராசக்தியை வணங்கிவிட்டு பிறகு வந்து வெளியே கவனிப்போம். நவகிரகநாயகியே கருமாரியே நலங்கள் யாவும் தருபவனே அருள்மாரியே நவகிரகநாயகியே கருமாரியே நலங்கள் யாவும் தருபவனே அருள்மாரியே மங்கள வடிவான சங்கதியே மங்கள வடிவான சங்கதியே மாதவ சோதரியே வைஷ்ணவியே மாதவ சோதரியே வைஷ்ணவியே நவகிரகநாயகியே
நாரதரை நாடி வந்து கொண்டிருக்கிறார். காரணம் இல்லாமல் நாரதர் வரமாட்டார். காரியத்தை முடிக்க அவரோடு சற்று இசையோடு உரையாடி பார்க்கலாம். வரட்டு நாரதர். வருங்கள் மகிழ்ச்சி, வாருங்கள். காலங்கள் பல கிடந்த நிலையில் உண்மை காண வந்திருந்தாலும் காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். காணவரை விளைந்து கற்கூத்தன் புகழ்வாணி மாரிமணி என்கின்ற சிறப்பை பற்றிய கதைகளுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்கக்கூடாது. பாடல் மூலமாக இதோ நான் கொடுக்கும் சிறிய வரவேற்பு ஏற்றுக் கொள்வீர்களா? கனகத்தை உருவாக்கும் நாரதரே, முனி கந்தனை காண வந்த புகழரே, கனகத்தை உருவாக்கும் நாரதரே, முனி கந்தனை காண வந்த புகழரே, புகழரே வருகவே
இன்று உங்கள் உயரத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா? அதில் இந்த கந்தனுக்கு ஏதேனும் செய்தி உண்டா? திரும்பிகள் பார்ப்போம். கந்தனுக்கு செய்தியாக பாட்டு கொடுக்குறீங்கள வஞ்சப்போய் செய்யும் உங்களுக்கு. அணி இலக்கணம் பார்த்தீங்கன்னா அது அணி இலக்கணத்துக்கு வரும். வஞ்சப்போய் செய்யும் உங்களுக்கு வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை அசைப்பாடும். என்ன பண்ணாரு கழகத்தை உருவாக்கும் நாரதர். நாரதர் கழகம் நன்மைகள் முடியும் என்பது அனைவரும் அறிவார்கள். இதெல்லாம் சொல்றது பாடும் நாரத முடியே இன்னும் இனிதாக சொல்லுங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் வித்தியாசமான முன்னாள் இருக்கீங்களே. இல்லை எப்பயுமே அப்படிதான். அப்படியா? எங்கெங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தீங்க கேள்விகளை பத்தியா பாடம் மூலமாக கேள்வி கேட்கிறார். ஏன்னா தன்னுடைய தகப்பனை உட்கார வச்சு உட்காரியா கை பத்தி வாய் பத்தி கை கட்டி வாய் பத்தி அப்படின்றத நான் வந்து பிரணவத்துக்கு பொருள் கூறுவேன் அப்படின்னு சொன்னால அந்த பிஞ்சிலே படுத்துவதானே நீங்க பிஞ்சில படுத்துவதானே அதற்கும் காரணம் தாங்க தானே. இல்ல திட்டம் மருந்து கொடுத்தது தாங்க தானே. எல்லா இடத்துல அங்க வந்து முடிச்சிடாரு இருந்தாலும் பரவாயில்ல. முருகா இன்று அதிகாலையில் எனக்கு நியமன செய்ய முடித்துவிட்டு மும்மூர்த்தி ஆட்சியை பெற்று சரி கழகத்தினாலே பூங்குழ மார்க்கமாக வந்து கொண்டிருக்கையில் கண்ணுக்கு இனி கனி ஒன்றை கண்டேன். கண்டதகனி கண்டதகனி அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுவே உங்களுடைய பணி விலகாமல் இருந்தாலும் கூட அந்த கனிக்கு பெருமை எப்படிதான் பெருமை தெரியுமா? பெருமை சொல்லலாமா? இந்த கனியை பத்தி வேற எதுவும் பேசுறீங்களா? இல்ல கனி என்றாலே எனக்கு ஒரு சிறிய அச்சம். என்ன அச்சம்? ஆமா நீங்க செய்த காரியம் அவ்வளவு சர்வசாதாரண காரியமா? இந்த உலகத்திலேயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். தாய் தந்தையோடு அண்ணன் தம்பியோடு அழகாக விளையாடி கொண்டிருந்த நேரத்தில் எங்கோ இருந்து வெகு தூரத்தில் வந்து ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து நாடகத்தை நடத்தி ஒன்றாக இருந்த என் குடும்பத்தை அப்படியே அக்கக்கா 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 பிடிச்சு போயிட்டு ஆடி உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. நீ ஒரு மாதிரியான ஆள் இருந்தாலும் என்னை கோவனாண்டியாக்கிய பெருமை உண்மையே சார். கோவனாண்டியாக்கிற பெருமை நான் நல்லதை செய்வேன் சொன்னீங்க. நல்லதை செய்வேன் நல்லா செய்வேன். நல்லா செஞ்சதுனாலதான் ஒரு வண்டி கிளம்பிடுச்சு. ஒரு வண்டி ஆமா நல்லா செஞ்சதுனாலதான் நல்லா செஞ்சுட்டோம்ல. ஆமா அப்ப பலனை பெற்றுடுச்சுனால நல்லவர்கள் செயலை எடுக்கிறது கெட்டவர்கள் இருப்பதில்லை. நீங்க நல்லா செஞ்சதுனாலதான் கெட்ட வண்டி கிளம்பிடுச்சு. வண்டி போச்சு போச்சு. ஆமா ஆமா மூணு நாள் சென்றாதே நீ ஒரு நாள் அத்தனை பேருக்கு சமம். ஆமா அப்படிப்பட்டால் என்ன விஷயம்னா கனி அப்பேற்பட்ட கனி ஞான கனி அறிவு கனி எனக்கு கிடைத்தது யான் பெற்ற உலகம் யான் பெற்ற இன்பம் பெருகையும் பையகம் உலகமே பரணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு. ஆகையால் இந்த உலகத்திலே பெரிய உண்மையாக வருவோம் உங்க குடும்பம் தானே. அப்ப பெரியார் யாரு? உங்க பாதரி உலகத்துக்கெல்லாம் மூத்த யான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேமொழி பேசிடும் சிங்கார செல்வம் யான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேமொழி பேசிடும் சிங்கார செல்வம் செல்வம் நலமான செல்வம் தேமொழி பேசிடும் சிங்கார செல்வம் யான் பெற்ற செல்வம்
என்பதற்கு இன்னைக்கு பெருமை இருக்கின்றது. கூறுங்கள் பார்ப்போம். இவ்வுலகில் மா பலாவாழை என்று சொல்லப்பட்ட முக்கணிகள் தான் சிறந்தவை. ஆமா, இது அவைகளுக்கெல்லாம் மேலே நிற்கும் என்று சொல்கிறீர்கள். சரி, இது உள்குத்து போல தெரிகிறது. மேலே எங்கே கீழே கசக்கு போயிருக்கீங்களா, இந்த புளிக்கும் போயிருக்கீங்களா, இந்த துவக்கும் போயிருக்கீங்களா? இல்ல, முதல் நெல்லிக்காயும் முன் துவக்கும் முன்னே துவக்கும் பின்னே தண்ணியை குடிச்சு பாருங்க, அப்படி திட்டி பாருங்க. அதன்படிதான் நம்ம கண்டு வந்திருக்கோம், அதை சொல்றோம் உங்ககிட்ட. வாசில் வீணையும் மாலை மதியமும் வந்தரை
பொய்யை போன்று ஈசன் காலத்தை நேரத்தை அனுசரிச்சு பாடுறோம். கதையின் சகமன முடியே